இந்த ப்ராப்ளம் பாருங்க. In 3 vessels of 10-liter capacity mixture of milk and water is filled, the ratio of milk and water are 2:1, 3:1 and 3:2 in the respective vessels. If all the 3 vessels are emptied into a single level vessel, find the ratio of milk and water in the resultant mixture. 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களில் முறையே 2:1, 3:1 மற்றும் 3:2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது. 3 பாத்திரங்களில் உள்ள கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது எனில், பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 வெசல் இருக்கு. இந்த 3 வெசலுமே 10 லிட்டர் கெப்பாசிட்டி அது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 3 வெசலுமே பாத்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த 3 வெசல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோல இருக்கு. நம்ம இதுல எப்படி எடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் மில்க் கண்டுபிடிக்க போறோம். மில்க் எவ்வளவு இருக்குது, மில்கோட குவான்டிட்டி எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறமா வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் வெசல் பாத்தீங்கன்னா 2:1ல இருக்கு. அப்போ அதோட கொள்ளளவு 10 லிட்டர். 10 × 2/3 அப்படி போடலாமா? இந்த 2/3 அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா, 2 அப்படிங்கிறது மில்க், 3 அப்படிங்கிறது மொத்த மாட்டு. 1 வாட்டர் இருக்கு, அப்போ மொத்த மாட்டு 3. நம்ம மில்க் மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ அதனால இந்த மாதிரி போடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 10 × 3/4. இதுவும் அதே மாதிரி தான். 3 மில்க் என்ன கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 மில்க், 4 மொத்த அதுல இருக்கிற ரேஷியோட மொத்த அளவு. அடுத்து பிளஸ் 10 × 3/5. இதுவும் அதே மாதிரி தான். 5 மொத்த இது, 3 மில்கோட இது. நம்மளுக்கு மில்க் மட்டும் தேவைங்கிறதுனால 3/5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பாத்தீங்கன்னா 20/3 பிளஸ் 2, 5, 15/2 பிளஸ் 2, 6 போட்டோம் அப்படின்னா 40 பிளஸ் 45 பிளஸ் 36, 85, 121 டிவைடட் பை 6. இப்போ இதே மாதிரி வாட்டரோடைய மொத்த இது நம்ம கண்டுபிடிக்க போறோம், மொத்த குவான்டிட்டி. அப்போ அதே மாதிரி 10 × இங்க வாட்டர் பாத்தீங்கன்னா 1, 2:1ல வாட்டரோட ரேஷியோ 1. ஸோ 1 டிவைடட் பை 3 பிளஸ் 10 × அடுத்த வெசல் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. 1 டிவைடட் பை டோட்டல் 4 பிளஸ் அதே மாதிரி 10 × 10 அப்படிங்கிறது ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, 10 மொத்த கொள்ளளவு. 3 வெசலோட மொத்த கொள்ளளவு எல்லா 3மே பாத்தீங்கன்னா 10 தான். அடுத்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ 2 போட்டோம் அப்படின்னா 5. 2/5 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2, 2, 5, 10 டிவைடட் பை 3 கூட்டல் 5 டிவைடட் பை 2 கூட்டல் 4 போட்டோம் அப்படின்னா 6, 20 கூட்டல் 15, 24, 59 டிவைடட் பை 6. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் ரிசல்டன்ட் மிக்சர். அந்த பெரிய பாத்திரத்துல ஊத்தும் போது உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மொத்த பாலும் மொத்த வாட்டரோட நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ரேஷியோ நம்ம போடணும். ஸோ மொத்த பால் 1:1 டிவைடட் பை 6 ஈஸ்ட் 59, இது வாட்டர் டிவைடட் பை 6. 6 நம்ம அடிச்சிடலாம். அப்போ 121 ஈஸ்ட் 59. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 1:1 ஈஸ்ட் 59. இதுதான் இதோட ஆன்சர்.